அவர் 21 வயசுல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் எந்த புகாரும் வரல. இப்ப சட்டுன்னு ஒரு ஆண் மகனை நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? மேடம், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க ஏரியால ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. நீங்க ஸ்டெடியா இருந்து அதை ஹேண்டில் பண்றதை விட்டு எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படி எனக்கு புரியல. ஆர்மில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் அடிச்சு வராங்க. நீங்க என்ன உங்க காம்பவுண்டுக்குள்ள 130 குழந்தைகளுக்கு என்ன ஒரு குழந்தைக்கு என்ன நடந்து உங்களுக்கு தெரியல? உறவுகளுக்கு வணக்கம். தாம்பரத்தில் அரசு தங்கும் விடுதியில் ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த சிறுமிக்கு 13 வயது. அந்த சிறுமியோட வாயை கட்டப்பட்டு கை கட்டப்பட்டு காலை திருகி உடைச்சிருக்கிறான் அந்த விடுதியோட வாட்ச்மேன். இது சம்மந்தமாக யாருமே வாயை திறக்கலை. ஒரு சில ஊடகத்தில் மட்டும் இந்த நியூஸை போட்டிருக்கிறாங்க. மற்றபடி இந்த நடுநிலையாக பேசுகிறேன்னு சொல்லுவானுங்கள சில பேர், அந்த சில பேர் இந்த நியூஸ் தெரியல போல பேச மாட்டேங்கிறாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த வீடியோவும் இதை பற்றி வெளியில் வரல. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சாட்டை திருமணம் பேசியிருக்கிறாரு. ஒரு பாலிமர் நியூஸ் மட்டும் வந்துருக்குது. மற்றபடி இந்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஆஹா ஓஹோ சிறப்பு வரே வா. இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி போல் வேறு எந்த ஆட்சியும் நல்லாட்சியாக இருந்ததில்லை. மக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அற்புதம் அற்புதம் அற்புதமான ஆட்சின்னு சில இந்த பெரியார தூக்கி தோளில் போட்டு திரியுங்களே சில தத்திங்க இதாங்க வாயை வாடகை விட்டு தெரியுமே பெண்கள்னு சொல்லிக்கிட்டு போர்வியில் சில பிசாசுங்க அதுங்களாம் வேற ஏதோ பேசுதுங்க. இந்த சிறுமிக்கு நடந்த கொடூரத்தை பேசலை. ஒன்று சீமானனை பற்றி பேசுறது, இல்லை நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற பெண் நிர்வாகிகளை பற்றி பேசுறது. இதை தவிர இந்த திருட்டு திராவிட வாய்க்கு வாடகை உண்டியலுக்கு வேறு எந்த செய்தியுமே இல்லையா. இதை ஒரு டிபேட்டாக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆட்சியில் தமிழ்நாடு அரசு தங்கும் விடுதியில் ஒரு 13 வயது சிறுமிக்கு இப்படி ஒரு கொடுமை. அந்த சிறுமியோட வாயை கட்டி கண்ணை கட்டி ஆசைக்கு இணுங்கள்னு சொல்லி தப்பிக்க முயற்சி பண்ணுறான்னு நினச்சி காலை திருகி உடச்சி செவுத்தில் அடித்து அந்த குழந்தை மயக்கம் போட்டு விழுந்திருக்குது. அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. அது எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கிறாங்க. இதை பற்றி பேசுங்களேன். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்கள் திமுக ஆட்சியை காட்டி கொடுக்கூடாதா? ஏன் உங்கள் அப்பா ஆட்சியில் ஓட்ட விழுந்துருமா? அந்த விடுதியில் இருக்கிற வார்டன் இதை பற்றி வெளியில் சொல்லலை. செய்தியாளர் போய் இந்த வார்டனை கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் தானே இங்கே பார்த்துக்கிறீங்க, ஒரு குழந்தைக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்குது, இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதா, நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு கேட்டால் பசங்களெல்லாம் பார்த்து இருக்கிற வரைக்கும் எல்லாமே பார்த்துதாங்க சார். நான் நேரத்துலேருந்தே சாப்பிடலங்க சார். விட்டா கொஞ்ச நேரத்தில் மேடம், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. என்னை கேள்வியாக கேட்காதீங்க. நான் நேத்தியிலேருந்து சாப்பிடலைங்க, மயக்கம் மட்டும் விழுந்துருவேன். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலாம் அந்த பொண்ணு மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, காலை அடிபட்டுருந்தாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த சிறுமியை தூக்கி கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் சேர்த்தேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சிறுமி மாடியிலிருந்து தான் விழுந்தாங்களா, இல்லை வேறு ஏதாவது அந்த பொண்ணு யாராவது அடிதடி ஆகி போச்சா, இல்லை பிள்ளைங்க ஏதாவது காலைகளாக உடச்சிட்டாங்களா, அதை பற்றி எதுவுமே தெரியாதான். இந்த சிறுமியை அரசு மருத்துவத்தில் சேர்த்திருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு உரிய சிகிச்சை நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மருத்துவர் வந்து கேட்டிருக்கிறாரு அந்த சிறுமிகிட்ட, ஏமா இது தறிக்கு விட்டு விழுந்தாலும் இல்லை மேலேருந்து மாடியிலேருந்து விழுந்தாலும் இந்த கால் இப்படி உடையாது, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுமான்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த சிறுமி கொடுத்த பதில் தான் பேரெதிர்ச்சியான பதில். நான் எங்கேயும் தடிக்கி விழலை, என்ன ஒரு ஆள் இழுத்து கண்ணை கட்டி கையை கட்டினாரு, என் காலை உடைச்சாரு, நான் தப்பிக்க நினைக்கிறப்ப என்னை அடித்து செவுத்தில் இடிச்சிட்டாங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மருத்துவர் தான் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் காவல்துறையில் வந்து அந்த குழந்தைய விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சதுக்கப்புறம் காவலர்கிட்ட என்னென்ன நடந்துச்சு, இப்படிலாம் என்னை வந்து துன்புறுத்தினாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் நான் தப்பிக்க நினைக்கிறப்ப என் காலை உடைச்சாங்க, என்னை செவுத்தில் அடிச்சுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த சிறுமி சொன்னதுக்கப்புறம் ஆள் ஏதாவது அடையாளம் தெரியுமான்னு சொன்னதுக்கு சில அடையாளங்களை சொல்லியிருக்குது. இந்த குழந்தை சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த டைமிங்கை வச்சு அந்த விடுதியில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கை கட்டி அடையாளம் கட்டியிருக்கு. அதாவது சம்பவம் நடந்துருச்சு, உள்ள இருக்கிற யாருக்குமே தெரியாமல் என்ன இதுக்கு குழந்தை மாடியிலேருந்து விழுந்ததுன்னு சொல்லணும். எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி பதிவு பண்ணுறீங்க இந்த குழந்தை இப்படி தான் விழுந்ததுன்னு?
அந்த விடுதிக்குள்ள ஒரு வார்டன் இருக்கணும், வெளியில கேட்ல அந்த வாட்ச்மேன் இருக்கணும். வாட்ச்மேன் உள்ள போயிருக்கிறான். எதுக்கு உள்ள போனோம்? வேற யாருமே கேட்டை தாண்டி உள்ள போக முடியாதுன்னு ஒரு அமைச்சர் சொல்றாங்க. இப்போ இந்த மருத்துவரும் இதை வந்து அந்த குழந்தைகிட்ட தெளிவாக கேட்டங்காட்டியும் தான் இது வந்து பாலியல் வன்கொடுமை, இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லைன்னா மூடி மறைச்சிருப்பாங்க. கடைசி வரலும் அந்த குழந்தை மாடியிலிருந்து விழுந்ததாகவே பெற்றோரையும் நம்ப வச்சிருப்பாங்க. நியூஸ் வெளியிலே வந்திருக்காது. இதுதான் திராவிட மாடல், இதுதான் தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி அப்படின்னு கடைசி ஊரில் அவங்க கொடுக்குற 1500 கொடியை பிடிச்சிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு முதல்வரை வரவேற்கிறதுக்கு ரோட்டில் இறங்கி டான்ஸ் ஆடுறது, குத்தாட்டம் போடுறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா? சரி, இதெல்லாம் கூட யாருக்கு தெரியலன்னு கூட நினச்சிடலாம். ஆனால் தெரியாமையே ஒரு பெண் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்பில் உட்காந்துக்கிட்டு அவர் 21 வயசுல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த புகாரும் வரல. இப்ப சட்டுன்னு ஒரு ஆண் மகனை நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? அந்த விடுதியோட வாட்ச்மேனு 21 வயசுலேருந்து இங்கே வேலை செய்கிறாருங்க. அவர் மேலே எந்த புகாரும் வந்ததில்ல, அவர் மேலே எந்த ஒரு கெட்ட பேரும் வந்ததில்ல. அதனால் நம்ம வந்து அவரை சந்தேகப்பட்டு திடீர்னு ஒரு ஆண்மகன் மேலே குற்றம் சுமத்திட முடியுமா? அவர் சர்வீஸில் இப்படி நடந்ததே இல்லை. அந்த விடுதியில் 130 பேர் தங்கியிருக்கிறாங்க. 129 பேர்கிட்ட விசாரிச்சிட்டோம். அந்த வாட்ச்மேனை பற்றி யாரும் குறை சொல்லலைன்னு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறீங்க. இந்த வாட்ச்மேனை பற்றி அட்வர்ஸா, அதாவது வேற எந்த ஒரு புகாரும் சொல்லல. இந்த ஒரு குழந்தைக்கு நடந்த சம்பவம் மற்ற குழந்தைக்கு நடந்திருக்காதுன்னு என்ன நிச்சயம்? மிரட்டி வச்சிருக்கலாம்ல, வெளியே சொன்னா உன்னை கொன்றுவன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா பாதிக்கப்பட்ட சிறுமியும் அதை தான் பண்ணியிருக்கிறாங்க, வெளியில சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த குழந்தைக்கு உறவினரும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மா மட்டும்தான். அதனால தான் அரசு தங்கும் விடுதியில் வந்து இந்த சிறுமி தங்கி படிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா கூட இருக்கிற 129 பேரும் விடுமுறையில் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஒரு குழந்தை மட்டும் போகலை. ஏன்னா இவங்க சொந்தம்னு சொல்லி யாரும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மா மட்டும்தான். அப்போ இந்த குழந்தைய நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எவனும் கேட்க ஆள் இல்லை அப்படின்ற தைரியம் தான் அவனுக்கு. இதில் அந்த அமைச்சர் கீதா ஜீவன் எதனால இந்த ஒரு பிள்ளை ஒருவேளை புது பிள்ளைன்னு நடந்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. இத்தனை நாளாக அவர் தவறே பண்ணதில்லைங்க. ஏன்னா பழைய பெண்கள்கிட்ட கேட்டுட்டோம். புதுசாக இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தவறு நடந்திருக்கு. ஒருவேளை புதுசாக வந்ததுனால இவர் பண்ணிட்டாரோ அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அவனுக்கு என்ன வேலை? வெளியில் வாட்ச்மேனாகிற வேலை தான். அவன் வெளியே தான் நிற்கணும், அவன் உள்ளே வரக்கூடாது. அவன் உள்ளே வரதா இருந்தாலும் வார்டன்ட்ட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வர முடியாது. அது ஒரு பெண்கள் விடுதி. இவனுக்கு இங்கே என்ன பிடுங்குற வேலை? அவனை வந்து நீங்கள் வந்து குற்றவாளின்னு அவனை சொல்லிடக்கூடாது. இது ஏதோ எப்படியோ தவறு நடந்துருச்சு. எப்படி தவறு நடக்கும்? நீங்கள் எப்படி ஒரு அமைச்சர் இந்த பதிலை சொல்லலாம்? அதுவும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க இல்லையா, குழந்தைங்க இல்லையா? நீங்களும் ஒரு பெண் தானே. அந்த சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அவங்க தாயோட துடிச்சு கதறி இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பதில் சொல்கிறீங்க. இதே போல தான் அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் ஞானசாகரம் ஒரு ஆள் மட்டும்தான். அவன் பின்னால் யாருமே கிடையாது, எந்த சாரும் கிடையாது, மோரும் கிடையாதுன்னு ஒருத்தமேலே முத்திர குத்தினாங்க. இப்போ இந்த விடுதியில் நடந்த கொடுமைக்கு இந்த வாட்ச்மேன் மட்டும்தான், ஒருத்தன் தான். இவன் பின்னால் யாரும் இல்லை. ஏன்னா கேட்டை தாண்டி வெளியே யாருமே உள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை உள்ள யாரும் போக முடியாது, வேற யாரும் ஆகலை. அவன் ஒருத்தனா 2 பேரா 3 பேராங்கிறது விசாரணையும் தெரியும். அவனை விசாரிக்கணும். நீங்கள் விசாரிக்கிறதுக்கு முன்னாலே அவன் ஒருத்தனோட முடிக்கிறீங்க. கேட்டால் இந்த திமுக மாடல் ஆட்சி சிறப்பான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சின்னு வெக்கமே எல்லாம் வெளியில் வந்து தண்டூர் அடிக்கிறது. இதுதான் நீங்கள் வந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கொடுக்குற பாதுகாப்பா? இதுதான் இந்த திராவிட மாடல் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குதா? இப்படிலாம் வெளியில் சொல்கிறது உங்களுக்கு வெக்கமா இல்லை? தொடர்ச்சியாக பாலியல் குற்றம். எத்தனை பேர் கீழே வந்து நின்றுட்டுக்கிறாங்க. ஐயோ அவன் இதை பண்ணிட்டான், அவன் இதை பண்ணிட்டான், எல்லாமே திமுக காரன் மேலேயே ரிப்போர்ட்டு. ஆனால் இருந்தும் தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இவங்களுக்கு யார் இவ்வளோ தைரியம் கொடுக்குறது? தப்பு பண்ணனா, அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறவன அண்ணன் சீமான் சொல்வது போல் என் பெண் பிள்ளையை தொட்டா அவன் நெஞ்சில் பாயினும் தோட்டா தண்டனை கடுமையாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பயம் வரும். எந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு வந்து பாலியல் கொடுமை நடக்குதோ அதே இடத்துல அந்த குற்றவாளி கொண்டு போய் நிற்க வச்சு பொதுமக்கள் முன்னால என்கவுண்டர் பண்ணணும். பண்ணனா தான் தவறுகள் குறையும். அதை பார்த்து இன்னொருத்தன் ஐயோ நாம் இந்த தப்பு பண்ணவே கூடாதுன்னு அவன் மனசில் பதியும்.
அந்த சிறுமியை பெத்தெடுத்த தாய் எவ்வளோ வலி இருக்கும், வேதனை இருக்கும். என்ன மனுஷ ஜென்மம், என்ன ஆட்சி இதெல்லாம், மயர்லேருந்து ஆட்சி. இந்த வெங்காயத்தெல்லாம் விட்டுருது. சீமான் பிஜேபிக்கு கைக்கூலி, சீமான் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, சீமான் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வேற கட்சிக்கு போறாங்க, அங்க வராங்க, இங்க போறாங்க. இதே பஞ்சாயத்து மயிர் தான். ஒரு குழந்தைக்கு எவ்வளவு கொடூரம் நடந்திருக்குன்னு ஒருத்த கூட வெளியில பேச மாட்டேங்கிறோம். வெட்டி பேச்சியா தேவையில்லாத கருத்தெல்லாம் கொண்டு போய் உக்காந்துக்கிட்டு செய்தி ஊடகத்துல விவாதம் பண்றீங்க. ஒரு 13 வயது சிறுமிக்கு, அதுவும் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க, ஒரு கனவோட ஒரு பள்ளிக்கு அனுப்புறாங்க படிக்க வைக்கிறதுக்கு. அந்த குழந்தைக்கு இவ்வளவு கொடூரம் நடந்திருக்குது. இது எப்படி நடக்கலாம்? இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்ற திமுக ஆட்சி எப்படி நடக்கலாம் விவாதம் பண்ணுங்களே. இந்த திமுக ஆட்சி முகத்திரை கிளிங்களே. இந்த ஆட்சி தேராது, மக்களுக்கு துரோகம் பண்ற ஆட்சி, மக்களுக்கு விரோதமான ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இளைஞர் எல்லாம் குடிச்சு சாகிறான், அவன் சிந்திக்கிற திறனையே இழக்கிறான், போதையில தான் இதெல்லாம் பண்றான்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த சிறுமிக்கு நடந்த தவறு கூட அந்த வாட்ச்மேன் புல் போதையில் இருந்திருக்கிறான்னு சொல்றாங்க. ஒரு பெண் தங்கும் விடுதியோட வாட்ச்மேன் எப்படி புல் போதையில் இருக்க முடியும்? அவன் எப்படி உள்ள வர முடியும்? அவனெல்லாம் தூக்கி கையை காலை உடச்சி வெளியில போட வேண்டாமா? நடு ரோட்டில் வச்சு சுட வேண்டாமா? என்ன மயிரம் தான் ஆச்சு? வெக்கமே இல்லாமல் ரோடு ஷோ நடத்துகிறேன், அதை நடத்துறேன்னு கொடியை பிடிச்சி கோஷம் போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு 500 1000 வாங்கிட்டு ஓட்டை போட்டுக்கிட்டு யாரோ ஒரு தாயோட கண்ணீருக்கு உடந்தையா இருக்கிறீங்க. இதுக்கு மேலே திருந்துங்க கொஞ்சமாவது. காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு அப்படி கதறி அழுக வேண்டித்தான். இன்னைக்கு யாரோ ஒரு தாய் அழுவுறது, நாளைக்கு நீங்களா கூட இருக்கலாம். சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பாக யார் இருப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு ஓட்டு போடுங்க. இதுக்கு மேலே திருந்துங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.